ஆக்சுவலி நான் சொன்ன சீக்ரெட்டே அவ வந்து என்னன்னா எனக்கே தெரியாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சொல்லிடுவா. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்கிட்ட இது ஒரு சீக்ரெட்டா சொல்லுவாங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் சீக்கிரமா. நெக்ஸ்ட் பிளான் போவோம், மால் போவோம் சொல்லுவோம். லாஸ்ட்ல ஐயோ போக முடியாது. ஒண்ணு என் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க, இல்ல அந்த லைக் ஏதாச்சும் ஒண்ணு சேட்டை பண்ணுவா. சேட்டை பண்ணுவா, ஆனா பண்ண மாட்டான்லாம் இல்ல. ஆனா நான் எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணுவோம். ஆனா மாட்டும் போது அவ மட்டும் மாட்டிப்பா. அத ஒரே டைம்ல நீங்களே பிளான் பண்ணிட்டு போய் எப்படி கெடுக்குறீங்க? ஹாய் ஹலோ, நம்ம கூட வந்து ஒரு கேங் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? மைதிலி. மைத்திலி. உங்க name? லலிதா. லலிதா. உங்க name? ஆர்த்தி. ஆர்த்தி. ஹாரிகா. ஹாரிகா. ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கேங்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்பானா யார் அவ? ஹாரிகா. ஏன் அப்படி? லைக் என்ன ஆனாலுமே அவ தான் மாட்டுவா அந்த இடத்துல. அவ பண்றாளோ இல்லையோ அவ அந்த இடத்துல மாட்டுப்பா. என்ன மாதிரி விஷயத்துக்கு மாட்டுவாங்க? லைக் ஏதாச்சும் ஒண்ணு சேட்டை பண்ணுவா. சேட்டை பண்ணுவா, ஆனா பண்ண மாட்டான்லாம் இல்ல. ஆனா நான் எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணுவோம். ஆனா மாட்டும் போது அவ மட்டும் மாட்டிப்பா. ஓகே, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, யூ கேரி. நான் கிளம்புறேன். நீங்க? ஹாரிகா. அதே ரீசன் தான். ஃபர்ஸ்ட் மாற்ற ஆள் யாருன்னு பார்த்தா ஹாரிகா. நீங்களும் உஷாராயிட்டீங்க. யாருப்பா அது? ஓகே, ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னா எதுவா இருக்கும்? இன்சிடென்ட்னா ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்திருந்தாங்க. நாங்க வந்து கேங்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இவன் மட்டும் ஏதோ ஒர்க் அங்கங்க போயிட்டே இருந்தா. கடைசியில மேம் வந்து என்ன முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நாங்கெல்லாம் வந்து அந்த ஒர்க் பார்க்க போயிட்டோம். இந்த அம்மா மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்க, என்ன வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அவ்வளவுதான். ஓகே, நம்ம கூட 4 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க நேம்? கீர்த்தி. கோபிகா. ஓபிகா. அவங்க நேம்? அபிநயா. கவிதா. கவிதா. ஓகே, நம்மளோட எல்லா கேங்லயும் ஒரு பிளான் வச்சிருப்போம். அதை கெடுக்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். பிளான் கரெக்டா பண்ணிருப்பாங்க, ஆனா கெடுக்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். அந்த பர்சன் யாரு உங்க கேங்ல? இந்த எங்க கேங்ல வந்து பிளான் போடுறது ஒரு ஆள் தான், கெடுக்கிறது ஒரே ஆள் தான். அது வந்து இவன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, எப்படிங்க அதை ஒரே டைம்ல நீங்களே பிளான் பண்ணிட்டு போய் எப்படி கெடுக்குறீங்க? வீட்ல விட மாட்டாங்க. நான் போகணும்னு எனக்கு ஆசை, பட் வீட்ல விட மாட்டாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். அது பிளான போட்டுட்டு நீங்க வரலன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறது. போயிடுவாங்க, நான் போக மாட்டேன். இவதான் பிளான் போடுவா, எல்லாமே கரெக்டா சொல்லுவா. பட் லாஸ்ட் டைம் போன் பண்ணி இல்ல வீட்ல விடல, அவங்க அம்மா திட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிளான சொதப்பிடுவா. அவதான். சரி ஓகே, எல்லாரும் அவங்களே பிளேம் பண்றீங்களா? என்ன இன்சிடென்ட் அது? விஜய் மூவிக்கு கில்லி ரீரிலீஸ்க்கு வந்து எங்களுக்குள்ள வந்து சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுல ஒரு விஷயத்துல வந்து அவ பிளான் போட்டு அவ ஆனா வரமாட்டான்னு நினைச்சா அவ வந்தா கரெக்டா. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எதுன்னு தெரியுமா? பின்லாந்து கண்ட்ரின்னு சொல்றாங்க. வேர்ல்ட் ஹாப்பியஸ்ட் ரிப்போர்ட்டின் படி 6 வருஷமா பின்லாந்து தான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க. பின்லாந்துல தான் ரெயின்டியர் அண்ட் சாண்டா கிளாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கூட ஒரு பெரிய கேங் இருக்கு, அவங்க கிட்ட பேசிடலாம். உங்க நேம்? சங்கீதா. சஞ்சனா. சஞ்சனா. உங்க நேம்? பவதாரணி. நிரஞ்சனா. இர்ஃபானா. ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லையா? அத வந்து இவகிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்பி சொல்லுவோம். அவங்கதான் சைலண்டா வேலையை பார்த்துடுவாங்க. அவங்க யாரு? ஆனா அவங்க இன்னைக்கு வரலையாக்கா. எஸ்கேப் ஆக கூடாது. வரல, ஆனா அவங்க கிட்ட சொல்லுவோம். பட் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவாங்க. ஆனா நான் சொல்லல அப்படின்னு சொல்லி எங்க கிட்டயே வந்து இது பண்ணுவா. சரி, அவ யாரு? அது பேர்லாம் சொல்ல முடியாது. how do I tell you? உங்களுக்கு எல்லாம் எதுவும் யாரும் இல்லையா? இருக்காங்க, வெளியில இருக்காங்க. வெளியில இருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவன் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. என்ன எல்லாரும் இப்படி தப்பிக்கிறீங்க? புரியல எனக்கு. அப்புறம் மாட்டிப்போம்ல. மாட்டிப்பீங்க. என்னோட ஃப்ரெண்ட், ஐ மீன் இங்க இல்ல, பட் அவ வேற காலேஜ் தான். தாசின் அவ பேரு. தாசின், பாத்துக்கோங்க தாசின். ஓகே, ஆக்சுவலி நான் சொன்ன சீக்ரெட்டே அவ வந்து என்னன்னா எனக்கே தெரியாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சொல்லிடுவா. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்கிட்ட இது ஒரு சீக்ரெட்டா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி நடந்தது. பட் ஆனா அந்த சீக்ரெட் சொன்னதே நானே தான். ஓ, இப்படிலாம் வேலையை பார்த்து விடுறாங்களா? கோச்சிக்க மாட்டா, கோச்சிக்காத. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஓகே, நம்ம கூட வந்து 4 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். உங்க நேம்? ஜெயஸ்ரீ. ரக்ஷிதா. அக்ஷதா. உங்க name? ராஜலட்சுமி. ரோஜா. ஓகே, உங்க கேங்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறவனா யாரு? ரக்ஷதா. வலிக்குது. எப்பவுமே எங்க எல்லார்கிட்டயும் அடி வாங்குவா. எல்லார்கிட்டயுமே வாங்குவோம்.
சும்மா அடிப்போம், தோன்றப்பல அடிப்போம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எல்லாரும் ஒன்னாதான் சேட்டை எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஆனா மாற்றுறது அவங்கதான் இருக்கும். அந்த மாதிரி கேக்குறேன். ஒரு மேம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நாங்கெல்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்போம், ஆனா அதை சீரியஸா எடுத்துட்டு போய் அவன் மேல கொத்து விட்டுருவோம். அதுதான். நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்க? Yes, I am agree. உங்களுக்கு சன்னோட உண்மையான கலர் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லார்கிட்டயும் சன் என்ன கலர்னு கேட்டா எல்லோன்னு சொல்லுவோம், பட் ஆக்சுவல் கலர் ஒயிட்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து மேல அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய லேயர்ஸ் இருக்குமா, அதன் மூலமா பார்க்கும்போது எல்லோவா தெரியுதுன்னு சொல்றாங்க, பட் ஆக்சுவல் கலர் ஒயிட்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கூட வந்து 4 பியூட்டிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். உங்க நேம்? லஹரி. லஹரி. சஞ்சல். ஓகே, உங்க நேம்? ஸ்வாதி சுனிஷ். ஃபிர்தோஸ். ஓகே, சூப்பர். எல்லாரோட நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நல்லா யூனிக்கா நல்லா இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கேங்லே கண்டிப்பா ஒரு பிளானர் இருப்பாங்க, அதே சமயம் அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுல யாரு உங்க கேங்ல? லஹரி யாரு? ஒண்ணு குடித்தாங்கய்யா. அப்படி என்னதான் சொதப்புவீங்க நீங்க? லைக் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம், அன்னைக்கு அந்த நாளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டை வந்துரும் அந்த மாதிரி. பட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் சீக்கிரமா. நெக்ஸ்ட் பிளான் போவோம், மால் போவோம் சொல்லுவோம். லாஸ்ட்ல ஐயோ போக முடியாது, ஒண்ணு என் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க, இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. அவ்வளவுதான். எல்லா டைமும் அந்த மாதிரி இருக்குமா இல்ல எல்லா டைம்ல அந்த மாதிரி இருக்கா? சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவள் மத்தவங்க எல்லாம் போயிடுவீங்களா? எல்லார் வீட்லயும் அலோவ் பண்ணிடுவாங்க, அவங்க வீட்ல மட்டும் அலோவ். பாப்பா குலசாமி யாரு? பாகம் பிரியா. நல்லா கும்பிட்டுக்க பாப்பா.